பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடியில் சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடி சீக்கிரமாய் சேர்த்திடுவீர் சீயோனை வாஞ்சித்து நாடிடுவேன் சீக்கிரமாய் சேர்த்திடுவீர் சீயோனை வாஞ்சித்து நாடிடு உள்ளத்தினாலத்துல உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை ஜெபமாக கேட்போம் ஜெபமாக புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பினிதம் நடத்துகிறேன் நூதன சாலைகள் சேர்த்திடுவேன் நிரப்பினிதம் நடத்துகிறேன் நூதன சாலைகள் சேர்த்திடுவேன் உம் பாதம் பணிந்தேன் என்னா துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவருடைய அன்பு நம் உள்ளத்திலே பொங்கத்தக்கதாக ஓ கிறிஸ்துவனுடைய அன்பு நம்மளை நிரப்பத்தக்கதாக அவரை போல ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன் ஆண்டவரே உம்மை போல என்னை மாற்றுங்கப்பா ஓ ஹல்லேலூயா ஏசையா அவரை போல மாற்றணும்னா அவர் எப்படி சுகமா அவர் எப்படி வல்லமை உள்ளவராக இருக்கிறாரோ அது போல அவருடைய பிள்ளைகள் அவரை ஆராதிக்கிற ஒவ்வொருவரும் ஹல்லேலூயா ஓலாராபா ஷபலாராபா ஹல்லேலூயா புது பலத்தால என்ன நிரப்புங்கப்பா சொல்லுமா புது பலத்தால புதிய கிருபையால என்னை நடத்துவீராக ஓ ஹல்லேலூயா புது எண்ணெயால என்னை அபிஷேகிங்கப்பா ஆண்டவரே சொல்லுங்க புது எண்ணெயால என்னை அபிஷேகிங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்ல நன்றி அப்பா நன்றி அப்பா உள்ளத்தினாலத்துல சொல்ல நன்றி அப்பா ஏசப்பா மே துதிக்கிறோம் ஹல்லேலூயா எங்கள் பரிசுத்தமே சொல்லுங்க எங்கள் பரிசுத்தமே எங்கள் பரவசமே பரம பரனே சருளே வரம் பொருளே ஓ தேடினதால் கண்டடைந்தேன் ஓ பாருங்க ஆண்டவர் சொன்னார் அவரை தேடினீர்கள் ஆண்டில் பிரயாசப்பட்டு ஆண்டவர் சமூகத்துல வந்து தேடுறீங்களா தேடுனீங்கன்னா நிச்சயம் கண்டடைவீங்க ஹல்லேலூயா அவரை தேடுகையில் அவர் தென்படுவார் விட்டு விட்டால் அப்படின்னு சொல்லப்பட்ட அப்படியே நம்ம அல்ல அவரை தேடும் போது ஓ அவரை தேடும் போது அவருடைய சமூகத்தை தேடும் போது
ஹalleluya. ஒருவேளை இப்ப நெருக்கமா இருக்கலாம், ஒருவேளை வித்தியாசமான சூழல்கள் மத்தியில. ஓ ஹalleluya. அவர் சமூகத்திலே அவரை தேடும் போது, அவரை ஆராதிக்கும் போது இந்த நெருக்கடிகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். ஹalleluya. திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தன்னை தாங்குகிறேன். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி என கலித்தீ. சொல்லுவோமா? நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி என கலித்தீ. உங்களுக்கு நெருக்கத்துல கூப்பிட்டப்பெல்லாம் நெருக்கி உங்களுக்கு உதவி செஞ்சாரா? அதனாலதான் ஜீவனோட கிருபையோட பலனோட சமூகத்துல ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னும் நிறைய நெருக்கங்கள் இருக்கு, மாறலையே நினைக்கிறோமா? ஆனா இப்ப இருக்கிற கொஞ்சம் பலத்துல, இப்ப இருக்கிற கிருபையில அவரை துதிக்கும் போது, சொல்லுங்க, துதிக்கும் போது, ஸ்தோத்தரிக்கும் போது, அவர் நல்லவர்னு அவரை தேடும் போது, அவர் வல்லமை உள்ளவர்னு விசுவாசிக்கும் போது, இருதயம் விசுவாசிக்கிறதுக்கு ஓ சூழ்நிலைகளை காட்டும். அதான் ஆண்டவர் சொன்னார், மலை பெரிய மலையா இருக்கே, மலையா இருக்கே, மலையா இருக்கே, தடையா இருக்கே. ஓ ஆண்டவர் மலையை பார்த்து என்ன செய்ய சொல்றாருன்னா, நீ பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போன்னு நீங்க விசுவாசத்தோடு சந்தேகப்படாம சொன்னீங்கன்னா, சொல்லுங்க, என் இருதயத்துல நான் சந்தேகப்படாம பேசும்போது உங்க வாழ்க்கையில எது மலையா இருக்குது? பிரச்சனைகள் மலையா இருக்குதா? பாடுகள், வியாதிகள், சூழ்நிலைகள், தேவைகள் மலையா இருக்குதா? ஆண்டவர் ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறார். நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே, அப்படின்னா கடல்ல தள்ளுண்டு போன்னு சொன்னா கூட அது சந்தேகப்படாம. பிசாசு பாருங்க, உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில அற்புதமான காரியங்கள் நடந்திருக்கும், அதிசயமான காரியங்கள் நடந்திருக்கும். அதெல்லாம் மறைச்சிட்டு பிரச்சனைகளை மலை மாதிரி. ஆனா நீங்க சொல்லணும், சூழ்நிலைகள், பிரச்சனைகள், தடைகள் இயேசுவின் நாமத்தில் அது தள்ளுண்டு போவதாக, சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவதாக என்று சொல்லும் போது ஆண்டவர் சொல்றார், சொன்னபடியே ஆகும். சொல்லுங்க, சொன்னபடியே ஆகும். நீங்க யார சொல்றீங்க? அவருடைய வார்த்தையை சொல்றீங்க. வார்த்தைக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மோசே சொல்றார், ஆண்டவரே நீங்க உங்க சமூகம் முன்னாடி வரலன்னா என்ன அனுப்பாதீங்கப்பா. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்னாடி செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். எல்லா சூழ்நிலையில ஆண்டவரை முன்னாடி வைங்க. எதை செய்தாலும் எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். நீங்க ஸ்தோத்திரம் சொல்லுவதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஒவ்வொன்றுக்காக சொல்லி 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க மலையெல்லாம் சமபூமியாக மாறும் உங்க வாழ்க்கையில. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் சந்தேகப்படாம நம்புறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அத்தி மரத்தை பாக்குறாரு, இல்ல பழமே இல்ல, அது வேரோடு பாருங்க, அதுல இனி ஒரு காலம் உன்னிடத்துல ஒருவனும் எதையும் புசிக்காது இருக்க கடவுள்னு சொல்றாரு. அடுத்த நாள் காலையில பார்க்கும்போது அது பட்டு போயிருந்தது. அது எதுக்கு அடையாளம்னா, ஒருவேளை இன்னைக்கு நிறைய காரியங்கள் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கலாம், நன்மையை நம்ம இதுவரைக்கும் எது பார்க்காம இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் எதிர்மறையாக இருக்கலாம். நீங்க சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகளும், எல்லா இல்லாமை சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்தில் அது வேரோடு மாறுவதாக என்று சொல்லும் போது பாருங்க, அது அடுத்த நாள் காலையில அதோடைய ரியாக்ஷன் தெரியுது. கர்த்தருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. ஓ
ஓ ஹalleluya. தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கும் போது ஓ ஹalleluya. அதான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் எங்க நிலைச்சிருக்கணுமா? உங்களிலும் நிலைத்திருந்தால். சொல்லும், நிலைத்திருந்தால் நான் கேட்டுக்கொள்வது எதுவோ அது எனக்கு செய்யப்படும். வார்த்தை என்ன சொல்லுது? இந்த வார்த்தையை இருதயத்துக்குள்ளே நிரப்பும் போது, இந்த வார்த்தையின்படி ஜெபிக்கும் போது ஹalleluya. ஷபரபலபரபதரப. ஓ உம்முடைய வார்த்தை எனக்குள்ள நிலைத்திருக்கத்தக்கதாக, உம்முடைய வார்த்தையின் மூலம் நான் கனி கொடுக்கத்தக்கதாக, மிகுந்த கனி கொடுக்கத்தக்கதாக உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்யுங்கப்பா. கிருபைதாங்கப்பா. ஓ ஹalleluya. நன்றி அப்பா சொல்லி நன்றி செலுத்தும். நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் பலனே, எங்கள் கண்மலையே, எங்கள் கோட்டையே, எங்கள் துருகமே, நன்றி அப்பா. சில நன்றியோட துதிக்கிறோம் அப்பா. இந்த காத்திருக்கிற வேலையிலே ஒவ்வொருவருக்கும் நீங்க தான்ப்பா நம்பிக்கையாக இருக்கிறீங்க. அதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் இணைந்து ஸ்தோத்திரிக்கிற ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நேரத்துல எதற்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியங்களிலே கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய வல்லமை, ஓங்கிய புயம், பலத்த கரம் நீட்டப்படுவதாக துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ குடும்பங்கள்ல உங்க வல்லமை இறங்குவதாக. ஓ ஒவ்வொருடைய அப்பா தலைமுறையில உடைய வல்லமை வெளிப்படுவதாக. புதிதாய் வருகிறோர் மேல உடைய வல்லமை அப்பா வெளிப்படுவதாக. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுப்பா ஸ்தோத்திரம். சொல்லு, நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போம். ஓ ஹalleluya. ஓலா ரபா ஷபலா ரபா தரா பாபா. ஓலா ரபா கதரா ரபா பாபா பாபா. ஓலா ரபா கதரா ரபா. உம்மையே சேவிக்கத்தக்கதா. ஓ ஹalleluya. உம்முடைய கட்டளைகளையும் உம்முடைய கற்பனைகளையும் கை கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. சொல்லு, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஏசப்பா நன்றி அப்பா. ஹalleluya, ஹalleluya. சரீரத்துல பலவீனத்தோடு இருக்கிறவர்களே உடைய தழும்புள்ள கரம் தொடுவதாக, இயேசுவின் நாமத்தில் தொடுவதாக. ஓ உடைய காயங்களால் குணமானேன். சொல்லு, உடைய காயங்களால் குணமானேன். ஆண்டவர் இயேசுவின் காயங்களால் நான் குணமானேன். ஹalleluya. ஒருவேளை தேவையோடு இருக்கலாம். ஆண்டவர் சமூகத்துல 5 அப்பம் 2 மீனை கொண்டு வந்தாங்க. இது எப்படி 5000 பேருக்கு பத்தும்? பெரிய தேவைகள் உங்களுக்கு நிறைய இருக்கலாம், நிறைய சவால்கள் இருக்கலாம். ஆனா அந்த தேவை பெருகிறதுக்கு ஒரு ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அவர் சமூகத்திலே கொடுக்கும் போது ஒருவேளை விதைக்கிறப்ப கண்ணீரோட கொஞ்சம் தியாகம் பண்றது கஷ்டமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஹalleluya. பூமியின் கனிகளை பட்சிக்கிறவர்களை நிமித்தம் நான் கண்டிப்பேன்னு சொன்ன கர்த்தர். அவர் சமூகத்துல தசம பாகத்தை கொண்டு வர்றீங்களா? பொருளை கொண்டு வர்றீங்களா? பொருத்தனைகளை கொண்டு வர்றீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு வானத்தின் மதகை திறப்பாராக. சொல்லுங்க, நான் அப்படி சொல்றேன். ஆண்டவரே, தசம பாகத்தெல்லாம் கொண்டு வர்றேன், உடைய சமூகத்துக்கு கொண்டு வர்றப்பா. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி இது சொன்னீங்களே, அதற்காக நாங்கள் கொண்டு வருகிறோம் அப்பா. வானத்தின் பலகணிகளை எங்களுக்கு திறந்ததுக்காய் ஸ்தோத்திரம். சொல்லுவோமா? சொல்லுவோம். வார்த்தைகளை சொல்லும் போது, இந்த வார்த்தை இருதயத்திலே விசுவாசத்து வாயிலே சொல்லும் போது உங்களுக்கான நன்மையை நீங்க பெற்றுக்கொள்றீங்க. வானத்தின் மதகை எனக்கு திறக்கிறீங்கப்பா. சொல்லுவோம், வானத்தின் மதகை எனக்கு திறக்கிறீங்க. இடங்கொள்ளாமல் போக மட்டும் என்ன ஆசீர்வதிக்கிறீங்க.
சொல்ல நன்றி ஏசப்பா. ஓ, நான் பொருளால பொருத்தனைகளினால நம்ம கனம் பண்றேன். சொல்லுவோமா, நான் பொருளால பொருத்தனைகளினால நம்ம கனம் பண்றேன். என் களஞ்சியங்கள், என் சேவிங்ஸ் நிரம்பி வழிகிறது. என் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடுகிறது. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக கர்த்தரின் மடியில் அழைக்கிறார். வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், கடன் வாங்காதிருப்பேன். யாருடைய வார்த்தை? நான் கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது, கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளும் போது, ஓ ஹல்லேலூயா, கர்த்தர் உங்க தேவைகளை அற்புதமாக சந்திப்பார். சொல்லுவோம், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்குவாராக. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே எப்படியாக ஓ தசம பாகத்தினாலும் பொருளாலும் பொருத்தனைகளாலும் கனம் பண்ணுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பலமாய் இறங்குவதாக. எல்லா குறைவுகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. சொல்லுங்க, நன்றி ஏசப்பா. கர்த்தர் அப்படி செய்ததுக்காக நன்றி. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஓ ஹல்லேலூயா. சங்கீதம் 128 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஓ, உங்களுடைய வழிகளில் உங்க பயந்து நடக்க ஒரு பாக்கியமுள்ள குடும்பமா எங்கள் குடும்பத்தை மாற்றீங்க. நன்றி அப்பா. ஓ ஹல்லேலூயா. மனைவி வீட்டோரங்களில் ஓ கனி தருகிற திராட்சை கொடியை போல் இருப்பாள். பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். ஓ ஹல்லேலூயா. ஓ, நீ எருசலேமின் வாழ்வு சமாதானம், பிள்ளைகளுடைய பிள்ளைகள். ஓ ஹல்லேலூயா. சியோனில் இருந்த அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கத்தக்கதாக எப்பனா ஆண்டவரே உமக்கு பயந்து நடக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. சொல்லுங்க, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு கிருபை தாங்க. என் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், என் அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக. சொல்லுவோமா, என் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், என் அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக, சுகம் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஏசப்பா. என் கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பி. என் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். சொல்லுவோம், என் கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பி. ஓலா ரபா ஷபலா ரபாபா, ஓலா ரபா பாபா 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 ஷபலா பாபா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பமுடைய வார்த்தையினாலே கட்டப்படுவதாக. ஒவ்வொரு வீடும் வார்த்தையினாலே, ஒவ்வொருடைய வாழ்க்கையுடைய வார்த்தையினாலே கட்டப்படுவதாக. உடைய ஆலயம் வார்த்தையினாலே கட்டப்படுவதாக. சொல்லுவ, நன்றி ஏசப்பா. ஆழமாய் தோண்டி கற்பாறை மேல் கட்டப்பட்ட வீடு எப்படி இருக்கும்னா, அந்த வீட்டுல பெருவெல்லம் வரலாம், அது மோதி அடிக்கலாம். ஆனா வார்த்தையை கொண்டு கட்டப்பட்ட வீட்டுல பெருவெள்ளமோ எந்த ஒரு புயலோ எந்த ஒரு சூழ்நிலையோ அந்த வீடை அசைக்கவே முடியாது. ஓ, மணல் மேல் கட்டப்பட்ட வீடை பார்க்கிறோம். அப்படி இராதபடி நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடாக, உடைய வார்த்தையை கொண்டு, ஓ நீ சொல்லிய வார்த்தைகளை கொண்டு கட்டப்பட்ட வீடாக, குடும்பமாக எங்க குடும்பத்தை மாற்றுங்கப்பா. சொல்லுங்க, குடும்பத்தை மாற்றுங்க. உங்க வார்த்தைக்கு நாங்க முதலிடம் கொடுக்கணும். உங்க வார்த்தையை நாங்க கனம் பண்ணணும். உங்க வார்த்தையை எங்க இருதயத்துல இருக்கணும். சொல்லுங்க, வார்த்தை எங்கள் இருதயத்துல இருக்கணும். உடைய வார்த்தை எங்க வாயில இருக்கணும். உடைய வார்த்தை எங்களுடைய எல்லா செய்கையிலும் வெளிப்படணும்ப்பா. வேதம் சொல்லுகிறது, மரணம் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கும். ஆண்டோட அதிகாரம் பாருங்க, அவர் என்ன சொல்ற, நாவில கொடுத்துட்டார். நம்ம அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். வாயில எதை பேசுறோம்? ஜீவனை பேசத்தக்கதாக. ஓலா ராபா ஷாபா பாபா, துதி இந்த நாவில இருக்கத்தக்கதாக. ஓ
வார்த்தையை சொல்லி 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 கர்த்தரை மகிமைப்படுத்தத்தக்கதாக இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, குடும்பங்களுக்குள்ள ஒரு மனம் உண்டாவதாக. தேவராஜ்யத்துக்கு ஏதுவாக, நாம மகிமைக்கு ஏதுவாக, ராஜ்யம் கட்டப்படுறதுக்கு ஏதுவாக குடும்பங்கள் ஒருமனப்படுவார்களாக. சொல்லுங்க, ஒருமனப்படுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு மனதின் ஆவியை ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் நாங்கள் கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம். உங்க ராஜ்ய மகிமைக்காக, உங்க சுவிசேஷத்தின் வேலைக்காக, உங்க ஆலயம் கட்டப்படுறதுக்கு ஏதுவாக ஒவ்வொரு குடும்பம் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக, ஒருமனப்படுவார்களாக. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சிறு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், படிக்கிற பிள்ளைகளுக்காக, ஸ்கூல் காலேஜ்ல படிக்கிற பிள்ளைகளுக்காக, வேலை செய்கிறவர்களுக்காக, வேலைக்காக காத்திருக்கிறவர்களுக்காக, திருமண காரியத்துக்காக காத்திருக்கிறவர்களுக்காக, கற்பக்கணிக்காக காத்திருக்கிறவர்களுக்காக உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவரும் மேலையும் இறங்குவதாக. ஆண்டவர் அற்புதத்தை எங்கிருந்து தொடங்கினார்னா குடும்பத்துல இருந்துதான். சொல்லுங்க, குடும்பத்துல இருந்துதான் அற்புதம் செய்ய ஆரம்பிச்சார். சொல்லுங்க, குடும்பத்துல இருந்துதான் அற்புதத்தை செய்ய ஆரம்பிச்சாரு. எங்க குடும்பத்திலே அற்புதம் செய்வாரு. ஹல்லேலூயா. முதல் அற்புதத்தை அவர் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. சொல்லுவ, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. பரிசுத்த ஆவியானுடைய நிறைவுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளேனா, ஆவியானவரை என்னை நிரப்புங்கன்னு சொல்லுவோம். உமக்காக வெற்றியாய் ஜீவிக்க, சாட்சியாய் ஜீவிக்க, உமக்கு பரிசுத்தமாய் இருக்க, உமக்கு பிரியமாய் நடக்க பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய உதவி எனக்கு தேவைப்பா. நான் ஜெபிக்க ஹல்லேலூயா கனி கொடுக்கத்தக்கதாக ஆவியானவரை நீ நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவரை அழைப்போமா. ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில பேசி ஞானத்தை அருளுகிற ஆவியானவரே, உணர்வை அருளுகிற ஆவியானவரே, அறிவை தருகிற ஆவியானவர், பலத்தை தருகிற ஆவியானவர், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவியை தருகிற ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் வெளிப்படுகிறதற்காக நன்றி. நன்றி அப்பா. சொல்லுவ, நன்றி அப்பா. ஆண்டவரே, நீங்கள் எங்க மேல அன்பா இருந்தது போல நாங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க உதவி செய்வீராக. நீங்க எங்க மேல அன்பு கூர்ந்தீங்களே. சொல்லுவோமா, நீங்க எங்க மேல அன்பு கூர்ந்தீங்களே, எங்க பாவங்களை எல்லாம் மன்னித்தீங்களே. வேதம் சொல்லுகிறது, அன்பு திரளான பாவங்களை மூடும். சொல்லுங்களே, அன்பு திரளான பாவங்களை மூடும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் மேல அன்பு கூர்ந்தீங்களேப்பா. சொல்லுங்க, என் மேல அன்பு கூர்ந்தீங்களே, என்ன மன்னிச்சீங்களே ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதே கிறிஸ்துவின் அன்பு. ஹல்லேலூயா. உங்க ராஜ்ய மகிமைக்கு ஏதுவாக, உங்க ஆலயம் கட்டப்படுறதுக்கு ஏதுவாக, சுவிசேஷத்துக்கு ஏதுவாக ஒவ்வொருவருக்குள்ள வெளிப்படுவதாக, கிறிஸ்துவின் அன்பு ஊற்றப்படுவதாக. சொல்லுங்க, உங்க அன்பு எனக்குள்ள ஊற்றப்படட்டப்பா. சொல்லுங்க, உங்க அன்பு எனக்குள்ள ஊற்றப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. என் இதய தெய்வமே நீ
இயேசுவே உம் நேசமுகம் என்று கண்டிடுவே. நேசிக்கிறேன் இயேசுவே உம் நேசமுகம் என்று கண்டிடுவே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. அவருடைய அன்பு நமக்குள்ள பொங்கி வரும்போது நம்ம அன்பினால பிறருக்காக ஜெபிப்போம். அன்பினால பிறரை நம்ம கத்தரண்ட நடத்துவோம். ஓ ஹல்லேலூயா. பிறருக்கு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவோம். ஏன்னா உங்க மேல அவர் அன்பா இருக்கிறாரே. கிறிஸ்து ஒவ்வொருவரையும் நேசிக்கிறாரே. நம்முடைய குறைவெல்லாம் மன்னிச்சாரே. இந்த அன்பை பிறருக்கு காட்டத்தக்கதாக இந்த வர்ற நாட்கள்ல இந்த ஆலயத்துல இந்த இடமெல்லாம் நிரம்பத்தக்கதாக அப்படி செய்யறதுக்காக நன்றி. நன்றி அப்பா, நன்றி அப்பா. வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 11ஆம் அதிகாரம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி முன்னக்கூடியே எழுதுகிறார் தீர்க்கமாக. ஏசாயா 11ஆம் அதிகாரத்திலே ஈசா என்னும் அடி மரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அதிலே 2வது வசனத்தில் சொல்லப்பட்டது ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும். ஹல்லேலூயா. ஞானத்தின் ஆவியானவர் பாருங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்ட ஆவியானவரா? ஞானத்தின் ஆவியானவர், உணர்வை தருகிற ஆவியானவர், அடுத்து ஆலோசனையை தருகிற ஆவியானவர், பலனையும் அருளும் ஆவியும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நாம் இந்த சத்தியத்தை குறித்த காரியங்கள்ல நாம் இன்னும் கற்றுக்கொண்டு நாம் ஒவ்வொரு காரியங்களிலே இந்த வேத வசனத்தோடு இணைந்து செயல்பட ஞானத்தையும் உணர்வையும் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து பாருங்க பரிசுத்த ஆவியானவர் இந்த வேதத்தை கொண்டு நம்மளை கண்டித்து உணர்த்துகிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதான் உணர்வையும் அருளும் ஆவியையும். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆலோசனையையும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நிறைய ஐடியா தருவார். ஒவ்வொரு காரியம், இதை இப்படி செய், இதை இப்படி செய்யாத, இதை இப்படி பேசணும், இப்படி பேசக்கூடாது, இப்படி ஜெபிக்கணும், ஒவ்வொன்றுக்காக ஒவ்வொன்றையும் அழகாக நமக்கு கைடன்ஸ் பண்ணி நடத்துவார். அதுதான் ஆலோசனை தருகிற ஆவி. அது மட்டுமல்ல, பலனையும். ஹல்லேலூயா. வேதத்திலே பார்க்கிறோம் எத்தனையோ தேவ மனிதர்கள் பாருங்க, சிம்சோன், கிதியோன், இவர்களெல்லாம் பார்க்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அசாதாரணமான காரியங்களை அவங்க நிறைவேற்றினாங்க. எங்க இருந்து அந்த பலன் வந்துச்சு தெரியுமா? கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர்னால. ஹல்லேலூயா. அதான் இது ஏதோ நம்ம உணவு எடுக்கிறதுனாலயோ நம்ம மாம்சத்துக்குரிய காரியங்கள்ல பிரயாசப்பட்டு சாப்பிடுற அதுல வர்ற பலன் இல்லை.
உள்ளான மனுஷன் இல்ல. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சோர்வோ பலவீனமோ ஏதோ ஒரு காரியங்களோ தடைகளோ மேற்கொள்ளும் போது நம்முடைய உள்ளான மனுஷன் பவர்ஃபுல்லாக இந்த வார்த்தையால நிரம்பி இருக்கும்போது, ஆவியினாலே நிரம்பி இருக்கும்போது, எந்த ஒரு பிரச்சனைகளையும் எந்த ஒரு தடைகளையும் எந்த ஒரு சூழ்நிலைகளையும் மேற்கொண்டு எழும்பத்தக்கதாக இந்த பலத்தின் ஆவியானவர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் அறிவையும். சொல்லுங்க, அறிவையும். பாருங்க, நாலேஜ். அப்ப இந்த வேதத்தை நீங்க படிக்கிறப்ப பாருங்க, நீங்கள் அவராலே பெற்ற 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அதாவது என்னன்னா, ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து நீங்க ஆவியானவரை கனம் பண்ணி ஆவியானவருக்குள்ள பலப்பட்டு ஆவியானவருக்குள்ள ஜெபிக்கும் போது அறிவை தருகிற பாருங்க, வேதத்தை வாசிக்கும் போது இந்த வேதாகமத்திலிருந்து அறிவு, நாலேஜ் உங்களுக்குள்ள இருந்து செயல்பட ஆரம்பிக்கும். இதுவரை நீங்க மூல அறிவில் உங்களுடைய சொந்த சிந்தனையில நிறையா நீங்களா செஞ்சு நிறையா ஃபெயிலியர் ஆயிருக்கும், நீங்களா பிரயாசப்பட்டு நிறையா டிஸ்டர்ப் ஆயிருக்கும். ஆனா நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்து பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அறிவில் பலப்பட்டு இந்த ஆவியானுடைய நடத்துதலுக்கு நீங்க நடந்து போகும்போது உங்க வாழ்க்கையிலே அறிவை உணர்த்துகிற ஆவியானவர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவி. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுறதுக்கு ஒரு ஆவியானவர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா எது? நடுங்கிக்கிட்டு பயந்துக்கிட்டு அப்படியா? அது என்னன்னா, அதோடைய அர்த்தம் என்னன்னா, அவரை கனம் பண்ணுகிற, அவருக்கு கொடுக்கிற கனம், ரெவரன்ஸ். ஹல்லேலூயா. அவரை கனம் பண்ணுவது. நாம் தேவ சமூகத்தில் பிரயாசப்பட்டு கூடி வருகிறோம், அவரை ஆராதிக்கிறோம், அவருக்கு பரிசுத்தமாய் வாழ நாம் தீர்மானம் எடுக்கிறோம், அப்படி வாழ பிரயாசப்படுகிறோம், இந்த வேதத்தை கை கொள்ளுகிறோம், இந்த சத்தியத்துக்காக நிற்கத்தக்க அவரிடத்துல பலனை கேட்டு அதில் நடக்க நம்மளை பழக்குவிக்கிறோம். பாருங்க, அதெல்லாம் என்னன்னா, நம்மளே நம்ம என்ன செய்கிறோம், ஒரு சில காரியங்களில் மாம்சத்துக்குரிய காரியங்கள் நம்மளை மேற்கொள்ளும் போது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பெற்றுக்கொள்ள நம்முடைய மாம்சத்திற்கு தருகிற அந்த பலத்தினால முடியாது. அப்போ அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு சேர்ந்து சொல்லுமா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவி. ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் நிறையா பாவங்கள், சாபங்கள், நிறைய டிஸ்டர்பன்ஸ் நம்மளை சுற்றி பாருங்க, அப்படி வேடனுடைய கண்ணி மாதிரி வந்தாலும் நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற ஆவியை பெற்றிருந்தோமானா நம்ம யோசேப்பை போல எல்லாவற்றையும் உதறிவிட்டு அவருக்கு பரிசுத்தமாய் வாழத்தக்கதாக, ஹல்லேலூயா, அவருக்கு உத்தமமாய் ஜீவிக்கத்தக்கதாக நேரம் எடுக்கும்போது, நமக்கு நேரம் இருந்தா நல்ல கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து 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 தியானித்து வேதாகம சம்பவங்களை நாம் அதை குறித்து பேச, அதை நம் வாழ்க்கையில கை கொள்ள அப்படி பிரயாசப்படும் போது பாருங்க, கர்த்தர் என்ன செய்வாராம், நமக்குள்ள இருந்த இந்த ஆவியானவர் பலத்த கிரிகளை செய்வார். ஹல்லேலூயா. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். அது மட்டும் இல்ல, சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் தங்கி இருப்பார். ஹல்லேலூயா. இப்ப என்னென்ன ஆவியை குறிச்செல்லாம் பார்த்தோம்? ஞானத்தின் ஆவி. சொல்லுங்க, ஞானத்தின் ஆவி, உணர்வின் ஆவி, ஆலோசனை ஆவி, பலனை அருளும் ஆவி, அறிவை தருகிற ஆவி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படின்னா இந்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது உங்களை அறியாம ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களை அறியாம கர்த்தர் சமூகத்துக்கு ஜெபிக்கிற நேரங்களில் ஓடி வருவீங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்க, கர்த்தரை துதிப்பீங்க. ஒருவேளை ஏதாவது சின்ன மிஸ்டேக்காக இருந்தால் கூட ஆவியானவர்களோட பேசுவார், இந்த காரியங்கள் இது மிஸ்டேக், இது தப்புன்னு சொல்லுவார், கண்டித்து உணர்த்துவார், நம்மளை அதை சரி செய்து கொண்டு அந்த வார்த்தையின்படி நம்மளை சரி செய்து கொண்டு அவருக்கு பிரியமாய் வாழ. எபேசியரில் 1ஆம் அதிகாரத்தில் பவுல் இப்படியாக ஜெபிக்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரம்
எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டுமென்றும், தாம் உம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த ஏசாயா 11ஆம் அதிகாரத்துக்கும் இந்த எபேசியர் 1 பின்பாடு சொல்லப்பட்டிருக்கல அந்த வசனத்துக்கு ரொம்ப ரிலேட்டட் இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படிப்பட்ட ஆவியை, இப்படிப்பட்ட மகத்துவமான காரியங்களை, கிறிஸ்துவினிடத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை நாம் அறிந்து கொள்ள ஒவ்வொருவருடைய பிரகாசமான ஒவ்வொருடைய கண்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிரகாசமுள்ள மனக்கண்கள். ஹல்லேலூயா. அப்போ இதை ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டும். இதை ஜெபமாக பண்ணுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை நீங்கள் பண்ணலாம். அன்றைய நாட்களில் பெந்தேகோஸ்தே சபையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருந்திருக்கும், ஒவ்வொரு பிரச்சனைகள் இருந்திருக்கும், ஒவ்வொரு பாருங்க தனிப்பட்ட காரியங்களில் நிறையா காரியங்களுக்காக இதற்காக அதற்காக ஜெபிக்கணும், இப்படி நிறையா காரியங்கள் இருந்திருக்கும். ஆனால் எல்லாவற்றுக்கும் முக்கிய சாராம்சமான ஜெபமே இதுதான். ஹல்லேலூயா. கர்த்தரை குறித்த அறிகிற அறிவு நமக்கு இருக்கும்போது அதுக்குள்ளேயே எல்லா தேவைக்கும் எல்லா காரணத்துக்கும் உரிய பதிலும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான, அப்ப அவரை அறிந்து கொள்வதற்கான ஞானம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவரை அறிந்து கொள்வதற்கான. அப்ப இதை எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, நாம் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தின் அந்த ஆவி, அது மட்டுமல்ல தெளிவை அளிக்கிற ஆவி. சொல்லுவோமா, தெளிவை அளிக்கிற ஆவி எனக்கு தந்துர்லுங்கப்பா. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, தொடர்ந்து நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல கடைசியாக நம்ம பார்க்கிறோம், அவருடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம். நம்மளை அழைச்சிருக்கிறார்ல, அந்த அழைத்ததன் நோக்கம், நம்பிக்கை, மகத்துவம் எல்லாவற்றையும் அறியணும்னா அதை அறியறதற்கு நம்முடைய மனக்கண் திறக்கப்பட்டாதான் என்ன செய்ய முடியும்? அறிய முடியும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும் ஒவ்வொரு நாளும். ஆண்டவரே, நீங்கள் இன்னார் என்பதை அறிய, உம்முடைய மேன்மையான மகத்துவம் இன்னதென்பதை நான் அறிய என்னுடைய மனக்கண்களை திறந்துருலுங்கப்பா. பிரகாசமான மனக்கண்ணை எனக்கு தாங்கப்பா. இந்த கண் அல்ல, இது ஆவியின் கண்கள். ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் பிசாசானவன் நம்முடைய மனக்கண்களில் நிறைய பிரச்சனைகளை காட்டி, அது எல்லாம் முடிஞ்சு போச்சு, உன் வாழ்க்கை இவ்வளோதான், இது இப்படி தான் இருக்கும்னு சொல்லுவான். ஆனால் நீங்கள் சொல்லணும், ஓ கர்த்தருடைய ஞானத்தின் ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தெளிவை தருகிற ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அவர் என்னை அழைத்ததுனால எனக்கு வைத்திருக்கிற நம்பிக்கை, பரிசுத்தவான்களுக்கு வைத்திருக்கிற அந்த சுதந்திரம், அதெல்லாம் அறியத்தக்கதாக, அவருடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்பதை அறியத்தக்கதாக, ஓ இந்த பிரகாசமான மனக்கண்ணை எனக்கு திறந்துருங்கப்பா. ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை பண்ணுவோம். இந்த பிரகாசமான மனக்கண்களை எனக்கு திறந்துருங்கப்பா. ஓ ஆவியானவர், ஓ உங்களுக்குள்ள அந்த மனக்கண்களை திறந்து விடுவார். நீங்கள் அவருக்காக பெரிய காரியங்களை செய்யத்தக்கதாக இந்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த பிரகாசமான மனக்கண், ஏசாயா 11ஆம் அதிகாரத்திலே அதுதான் நம்ம வாஸ்தவம். ஞானத்தின் ஆவியானவர், உணர்வின் ஆவியானவர், அறிவை தருகிற ஆவியானவர், பலத்தின் ஆவியானவர், ஓ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தருகிற ஆவியானவர், ஓ அது மட்டுமல்ல, இங்கே பார்க்குறோம் தெளிவை தருகிற ஆவியானவர், ஓ
ஓ ஆவியானவருடைய வல்லமை நாம் வாஞ்சிக்கும் போது, இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் வாஞ்சித்து அதிலே நாம் நிரம்பி நிரம்பி கர்த்தருடைய வார்த்தையோடு நாம் இணைந்து ஜெபிக்கும் போது நிச்சயமாக ஒவ்வொருடைய பிரகாசமான ஒவ்வொருடைய கண்களும் திறக்கப்படும். ஹல்லேலூயா. இந்த கண்கள் திறக்கப்படும் போது உங்களுக்கு பிரச்சனைகளை பார்க்குறப்ப மழையா இருக்கும், ஆனால் நீங்கள் சமபூமியாய் மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. மனக்கண்கள் திறக்கப்படுறப்ப நிறையா வியாதி பலவீனம் இருக்கலாம், ஆனால் அந்த கர்த்தருடைய வார்த்தையின் வெளிப்பாட்டோடு நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் சுகமாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. இந்த பிரகாசமான மனக்கண்கள் திறக்கப்படும் போது உங்கள் வாழ்க்கையில் நிறையா சோர்வுகள் நிறையா கவலைகள் இருக்கலாம், நீங்கள் அதில் சந்தோஷமாக துதிச்சு அவரை மகிமைப்படுத்தி கடந்து போயிட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் பிரகாசமான மனக்கண்கள். அப்போ இதை அறியத்தக்கதாக நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க பிரயாசப்படுவோம்.